அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு சர்க்கரை பெருமாள் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன சர்க்கரை பெருமாள் கோவில்? ஆம், இது ஒரு விசேஷமான வினோதமான ஒரு கோவிலாகும். இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவிலாகும். இந்த கோவிலில் மிக அதிசயமாக ஒரு விஷயம் நடக்கிறது. என்னவென்றால், இந்த பெருமாளின் திருமேனி மிக அதிசயமாக அற்புதமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் கடுகு, சுண்ணாம்பு மற்றும் சர்க்கரை இது எல்லாம் கலந்து தான் இந்த கோவிலின் சிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அனைவரும் கல் சிலை தான் இருக்கும், ஆனால் இங்கு வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல் இதற்கு பெயர் சுதேசி சிற்பம் என்று சொல்வார்கள். இப்படி இருக்க கோயில்களில் அபூர்வ சக்தியும் அமானுஷங்களும் நம்ம ஈர்க்கும் சக்தியும் அதற்கு உண்டு. ஆம், அப்படி ஒரு சக்தி படைத்த ஒரு பெருமாள் கோவில் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதற்கு கட்டு சர்க்கரை கோவில் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக இது விளங்குகிறது. இங்கே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இதற்கு பெயர் சோம தீர்த்தம் என்றாகும். முதலில் இந்த சோம தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையின் சகல தடைகளும் தோஷமும் நீரும் என்பது ஒரு அதிசயம். இதுதான் உண்மையும் கூட. ஆம், எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு இந்த கருவறையில் உள்ள கடுகு மற்றும் சுண்ணாம்பு சர்க்கரை, கட்டு சர்க்கரையால் உருவாக்கக்கூடிய இந்த சிற்ப சிலைக்கு சக்தி அதிகம், வைப்ரேஷன் அதிகம். கேட்டதை உங்களுக்கு உடனே கொடுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை சர்க்கரை போல கரைப்பதற்கு தான் இந்த ஏற்பாடாகும். அதே போல் துஷ்ட சக்திகளை கடுகுகளாக வெடிப்பது போல ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதே போல் உங்களது கல் சுண்ணாம்பால் செய்யப்பட்டிருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை நீங்கள் இருந்தாலும் கூட அதை கரைக்கும் சக்தி இதற்கு உண்டு. இதைத்தான் கட்டு சர்க்கரை என்று சொல்வார்கள். இப்படி இதற்கு விளக்கம் இன்னும் நிறைய கொடுக்கலாம். 12 ஆழ்வார்கள் பெருமாளை பெருமாள் கோவிலுக்கு உலகமெல்லாம் பெருமாள் ஆலயங்கள் எழுப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த 12 ஆழ்வார்கள் எழுப்பிய கோவில்கள் எண்ணற்றவை. அதில் 102 திவ்ய தேசங்களை எழுப்பியுள்ளார்கள். இது அனைவருக்கும் தெரியும். பெருமாள் கோவில்களை கட்டுவதற்கு ஆழ்வார்கள் காண்பித்த ஆர்வம் அனைவருக்கும் தெரியும். அப்படி அந்த ஆழ்வார்கள் ஒரு விருப்பப்படி ஒரு கோயிலை கட்ட நினைக்கிறார்கள். அந்த கோவில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம், அதாவது திருப்பதி சாரம் என்ற இந்த இடத்துக்கு பெயராகும். அங்கே சக்கரவாணி கோவில் தான் இந்த கோவிலாகும். 12வது ஆழ்வாரான ஒரு முறை பெருமாளை இங்கு அந்த 12 ஆழ்வார்களில் ஒருவரது ஆழ்வாரின் குதிரை இங்கு நேராக சென்று நின்றது. அப்போது அந்த ஆழ்வார் யோசிக்கிறார், ஏன் இந்த குதிரை இங்கு வந்தது, எப்படி வந்தது, ஏன் இங்கே என்ன இருக்கிறது என்று அவர் யோசிக்கிறார். அப்போது தான் அந்த குதிரை அவருக்கு வழி காட்டுகிறது. என்ன காட்டுகிறது என்றால் அங்குள்ள சோம தீர்த்தத்தை கை காட்டுகிறது. அப்போது தான் ஆழ்வாருக்கு புரிந்தது, இது பெருமாளின் கட்டளை. இந்த சோம தீர்த்தத்துக்குள்ள சக்தியை அவர் உணர்ந்தார். அந்த சோம தீர்த்தத்தில் அவரும் குளித்துவிட்டு அங்கே உடனடியாக திருப்பணி ஆரம்பித்தார். அப்படி உருவாக்கப்பட்டதால் இந்த சக்கரபாணி திருக்கோயிலாகும். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். சுமார் 9 அடி உயரம் கொண்ட பெருமாளின் சிலை இங்கே வடிவமைக்கப்பட்டுகிறது. இந்த பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் சகல பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும். குறிப்பாக சர்க்கரை நோய் கட்டுப்படும், வியாதிகள் எதுவும் வராது. இந்த கோவிலில் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி கிடையாது. ஏன்னா பெருமாள் கோவில் அனைத்து இடங்களிலும் தனி சன்னதி பெருமாள் அம்பா லக்ஷ்மி கொடுத்திருப்பார்கள், தாயார் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கு அவரது நெஞ்சிலே இருப்பதாக ஐதீகமாக இருக்கிறது. நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள், அன்புக்காக இயங்குவர்கள், என்னை பார்க்கவில்லை, என்னிடம் பேசவில்லை, என்னை யாரும் மதிப்பதில்லை, எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால் இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உங்களை நெஞ்சில் வைத்து உங்களை வழிபாடு செய்வார்கள். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி இந்த கோவிலுக்கு பல விளக்கங்கள் நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த சோம தீர்த்தம் என்பது சக்தி படைத்த தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நோய் நொடி, எதிரி, வம்பு, வழக்கு, கடன் மற்றும் மாந்திரிக பிரச்சனை, வீடு கட்டும் யோகம், வண்டி வாகும் யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு நேரடியாகவே பெருமாளின் சக்தியால் திருக்குளம் இயங்குவதால் ஆழ்வார்கள் இங்கு மறைமுகமாக தினசரி குளித்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இங்கு இருப்பதாக கருதப்படுகிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே தான் போக முடியும் இந்த சோமத்தின் வரலாறு. இங்குள்ள சக்கரபாணியின் உள்ள இருக்கக்கூடிய கருவறை மிக மிக சக்தியான 9 அடி உள்ள பெருமாள் கோயில். ஒரு நினைத்து பாருங்கள், கடுகு, சுண்ணாம்பு மற்றும் கட்டு சர்க்கரையால் அதை தயார் செய்து ஒரு சிலையாக வடிவமைத்தால் எவ்வளோ சக்தி என்று பாருங்கள்.
அதுக்கு அவ்வளோ சக்தி. ஆம், அந்த சக்தியை கொண்டு தான் சகல பிரச்சனைகளும் தீர்ப்பதாக பெருமாள் ஐதீகம் இருக்கிறது. உலகத்தில் இப்படி கட்டு சர்க்கரையால் செய்யப்பட்ட ஒரு சிற்ப சிலைகள் நீங்கள் காண முடியாது. அனைத்து சிலையும் உங்களுக்கு தெரியும். மெதுவாக கல் சிலைகள் இருக்கும், அல்லது வெண்கலத்தில் இருக்கும், அல்லது தங்கத்தால் செய்திருப்பார். எப்படி செய்தாலும் கூட ஒரு சர்க்கரையை கொண்டு நீங்கள் வடிவமைத்த சிலை என்றால் அது உலகத்தில் இது மட்டும்தான். இப்படி அதிசயங்களும் அபூர்வங்களும் நடந்து இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயில் தினம் பக்தர்கள் குவிகிறார்கள். இங்குள்ள சோமத்திற்கு நீராடி சக்கரபாணி தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் தீரும் என்பதுதான் இங்குள்ள ஐதீகமாகும். நீங்கள் அவரை சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் வளமும் நலமும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதலை உடனே அந்த பெருமாள் நிவர்த்தி செய்து கொடுத்து உங்களுக்கு ஆய கடைகளை கொடுத்து கனவில் தரிசனம் செய்யும் ஒரு அதிசயம் இருக்கிறது. இந்த கட்டு சர்க்கரை கொண்டு செய்யப்பட்ட பெருமாள் சிலை சுதேசி சிற்பம் என்று இதற்கு ஒரு மறுபெயர் இருக்கிறது. இந்த சுதேசி சிற்பத்தை நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என்பதை கனவில் சொல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுங்கள். நலமும் வளமும் உண்டாகும். நன்றி.